சந்தையில் எப்போவுமே ஒரு நாய்ஸ் இருக்கு. எப்போ எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஎஸ் சைமல்டேனியஸாக அவங்களுடைய பொசிஷன்ஸை இன்க்ரீஸ் இல்லைனா டிக்ரீஸ் பண்ணுறாங்க ஒரு பங்குலையோ, அது வெறும் ப்ரைஸ் ஆக்ஷனில் மட்டும் ரிஃப்ளெக்ட் ஆகாது, பட் மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் ஷிஃப்ட்லேயும் அது நல்லாவே ரிஃப்ளெக்ட் ஆகும். இன்னைக்கு அந்த மாதிரி 2 பங்குகளை பற்றி பேச போகிறோம். எங்கெல்லாம் மேஜர் சேர்ன் இருக்குது இந்த இன்ஸ்டிடியூஷனல் ஆக்டிவிட்டியில் கடந்த 3 மாதங்களான்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த பங்குகளை புரிஞ்சுக்க போகிறோம், அவங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸையும் புரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல பார்க்க போற நிறுவனம் ஜிங்கா லாஜிஸ்டிக்ஸ் சொல்யூஷன்ஸ் லிமிடெட். இந்த நிறுவனம் என்ன பண்றாங்கன்னா, இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மா இருக்காங்க ட்ரக் ஆப்ரேட்டர்களுக்கு. இந்த நிறுவனம் எண்ட் டு எண்ட் சேவைகளை பாத்துக்கிறாங்க. டிஜிட்டல் டாலிங், ஃபியூவலிங் பேமெண்ட் சொல்யூஷன்ஸ், டெலிமேட்டிக் பேஸ்டு ஃபிளீட்டை மானிட்டர் பண்றதுக்கு இந்த மாதிரி சேவைகள்ல கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நிறுவனத்தோட வெர்டிகல் ஸ்கோர் பிசினஸ் என்னன்னு பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டோலிங் அண்ட் டெலிமேட்டிக்ஸ் 85% நிறுவனத்தோட வருவாய் அங்கிருந்து வருது. growth வெர்டிகல்ஸ் வெஹிக்கிள் ஃபினான்சிங், லோட் மார்க்கெட் பிளேஸ், அப்புறம் ஃபியூவல் சென்சர்ஸ் 15% வருவாய் வருது. நிறுவனத்தோட பிவி லோன் வெர்டிகல் பிளாக் பக் ஃபின்சர்வ், இதுக்கு என்பிஎஃப்சி லைசன்ஸும் அவங்க கிராண்ட் பண்ணிருக்காங்க. கான்ட்ரிபியூஷன் இப்ப இதோடது கரண்டா 1% இருக்கு. ஹப்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்க 50 to 100 ஒரு வருஷத்துல. டிஸ்இன்பர்ஸ்மெண்ட் ஸ்லோவா இருக்கு. போர்ட்ஃபோலியோ குவாலிட்டி மெயின்டைன் பண்றதுக்காக. பிசினஸ் மாடல் அசெட் லைட், மேனுஃபேக்சரிங் எதுவும் பண்றது இல்ல. அவங்க கண்ட்ரோல் எதெல்லாம் பண்றாங்கன்னா, டிசைன், பிஓஎம், ப்ரொடக்ஷன் பார்ட்னர் இந்தியா அண்ட் சைனாவில் இருக்கிற பார்ட்னர்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அடிஷ்னலாக ரெவன்யூ மாடல் சப்ஸ்கிரிப்ஷன் அப்புறம் கமிஷன் பேஸ்டாக இருக்கு. லோ சர்ன் இருக்கு, ஹை ரிட்டன்ஷனும் இருக்கு. ஸோ ஸ்ட்ராங் ஆப்ரேட்டிங் லெவரேஜ் இந்த நிறுவனத்துக்கு இருக்கு. மார்ச்லேருந்து ஜூலை 2025 வரைக்கும் இன்ஸ்டிடியூஷனல் பையிங் ரொம்பவே அக்ரெசிவாக இருக்கு. எஃப்ஐஐ ஹோல்டிங் 11.59% 20.52% அதிகமாக இருக்கு. டிஐஐ 13.48%, 10 அந்த மாதிரி இருந்ததுலேருந்து அதிகமாக இருக்கு. நிறுவனத்தோட நிதி செயல்திறனை பார்த்துடலாம். FY25 ஜிங்கா லாஜிஸ்டிக்ஸ் 426 crores ரெவென்யூ, 43.9% இயர் ஆன் இயர் வளர்ச்சி காட்டியிருக்கு. கோர் பிசினஸ் ஆன டாலிங் பிளஸ் டெலிமேட்டிக்ஸ் 39% வளர்ச்சி காட்டியிருக்கு. அதே சமயத்துல growth vertical financing ஃபியூவல் சென்சர்ஸ் அதுல 90% ஜம்ப் பார்த்திருக்கோம் டிராக்ஷன்ல. டிரான்சாக்டிங் நுகர்வோர்கள் 21% அதிகமா இருக்கு. மல்டி சேவை யூசர்ஸ் 31.2% அதிகமா இருக்கு. மொத்தமா இப்ப 7.2 லட்சம் ட்ரக் ஆபரேட்டர்கள் ஆன்போர்ட் பண்ணிருக்காங்க. இது 20% இருக்கு இந்தியாவுடைய மொத்த டிரான்சாக்ஷன்ல. டோலிங் பிசினஸ் மார்க்கெட் ஷேர் 37% 45.5% அதிகமா இருக்கு. பட் உண்மையான கேம் சேஞ்சர் காஸ்ட் ரீஸ்ட்ரக்சரிங் தான். ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் 27.2% கம்மியா இருக்கு, 331 crores. எஸ்பெஷலா எம்ப்ளாயி காஸ்ட் ஹாஃப் ஆயிருக்கு, 147 crores. எப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரிய காரணம் கம்பெனி அவங்களோட டீமை ஃபிளெக்சிபிளா வச்சிருக்காங்க, கான்ட்ராக்ட் பேஸ்ட் வச்சிருக்காங்க, லீன் டீமா வச்சிருக்காங்க. அவங்க எக்ஸிகியூஷன்ல மட்டும் தான் ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்றாங்க. ESOP ரிவர்சலும் பண்ணிருக்காங்க. டிசிப்ளின்டா இவங்க எக்ஸிகியூஷன் பண்ணிருக்காங்க. அதனால இந்த நிறுவனத்துடைய 159 crores ஆப்ரேட்டிங் லாஸ் ரிவர்ஸ் பண்ணிருக்காங்க. 95 crores ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் -53.7% 22.3% அதிகமாயிருக்கு. ஆனாலும் 309 crores எக்ஸப்ஷனல் ஒன் டைம் IPO ரிலேட்டட் லாஸ் இருந்திருக்கு நெட் ப்ராஃபிட் லைன்ல. ஆனாலும் டாக்ஸ் கிரெடிட்னால 244 crores-உம், டிஸ்கண்டினியூட் ஆபரேஷன்ஸ்னால 29 crores ப்ராஃபிட்டும் பார்த்திருக்காங்க. நெட் லாஸ் 9 crores, 95% இயர் ஆன் இயர் இம்ப்ரூவ்மெண்ட் காட்டிருக்காங்க. இம்பார்ட்டண்டா நம்ம என்ன பார்க்கணும்னா, ஆக்சுவல் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டபிலிட்டி லார்ஜ்லி நான் ஆப்ரேஷனல் ஃபேக்டர்ஸ், இந்த டாக்ஸ் கிரெடிட்ஸ் அது டிபெண்டா தான் இருந்திருக்கு. ஸோ இது சஸ்டைனபிளா இருக்குமா லாங் டேர்ம்க்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த நிறுவனத்தோட ஃபியூச்சர் அவுட்லுக்கை பார்க்கலாம். டிரைவர் அப்புறம் காம்படிட்டர் அனாலிசிஸ் பார்க்கலாம். 15 லட்சம் crore ஃப்ரைட் மார்க்கெட் ட்ரக்கிங்ல இருக்கு. இது நல்லா வளர்ந்துட்டு இருக்கு, 8 to 9% CAGR-ல. பிளாக் பக் டிஸ்டர்ப் பண்றாங்க இந்த ஃப்ராக்மெண்டட் ஈகோசிஸ்டம். 75% ட்ரக் ஆப்ரேட்டர்ஸ் ஓன் பண்றாங்க. 5 or fewer ட்ரக்ஸ், ஓகேங்களா. ஆல்ரெடி 3.39 ட்ரக் யூசர்ஸ் 2 or more சர்வீஸ் யூஸ் பண்றாங்க, கிராஸ் செல்லிங் யூஸ் பண்றாங்க, டாலிங், ஃபியூவல், டெலிமேட்டிக்ஸ், ஃபினான்ஸ் இது எல்லாத்துலயும். growth டிரைவர்ஸை பார்க்கலாம். புது ICAT சர்டிஃபைட் டெலிமேட்டிக்ஸ் ஹார்ட்வேர் இந்த நிறுவனத்தோட ஹார்ட்வேர் எட்ஜா இருக்கு, சரிங்களா. அடிஷனலா ஃபோக்கஸ் இன்க்ரீஸ் ஆகுது அவங்களுடைய growth பிசினஸ் வெர்டிகல்ஸ்ல. லோட் மார்க்கெட் பிளேஸ் இது கிளாசிஃபைட் மாடல்ல க்ளோஸ் லூப் ப்ரோக்கரேஜ் மாடலா அவங்க மாத்திட்டு இருக்காங்க. 6-8% கமிஷன்ல. இந்த நிறுவனம் ஒரு ரெகுலேட்டரி எட்ஜ் கெயின் பண்ணிக்காங்க. PPI லைசன்ஸ் வந்ததுக்கு அப்புறமா டைரக்டா ஃபாஸ்டாக்ஸ் இஷ்யூ பண்ண முடியும். அவங்களோட டோலிங் மார்ஜின்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம சில மெட்ரிக்ஸ் பார்க்கலாம். FY25 ட்ரக்கர்ஸ் 43 minutes per day இந்த ஆப்ல ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. 8.5% growth இருக்கு. யூசர் என்கேஜ்மெண்ட் அண்ட் ஸ்டிக்கினஸ்ல. பேமெண்ட் GTV, அதாவது கிராஸ் டிரான்சாக்ஷன் வேல்யூ 23,493 crores இருந்திருக்கு. 35% இயர் ஆன் இயர் ஜம்ப். டோலிங் டிரான்சாக்ஷன்ஸ் அதிகமா இருக்கனால
கம்பெனிக்கு வந்து டைரக்டா லிஸ்டட் காம்படிட்டர் யாரும் கிடையாது, இதே வணிகத்துல இருக்கிறது, அப்புறம் இதே ஸ்கேல்லையும் பண்றதுக்கு. இந்த நிறுவனம் வந்து ஒரு அசெட் லைட் மாடல் ஃபாலோ பண்றாங்க. அவங்க பாரோயிங்ஸ் ரெடியூஸ் பண்ணிக்காங்க 184 crores இருந்து 38 crores. அதுக்கப்புறம் டோட்டல் டெட் டு எபிட்டா வந்து -1.2 இருந்து 0.4 இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸ்ட்ராங்கரா ஃபினான்ஷியல் ஹெல்த் காட்டுது. நம்ம கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னா இந்த நிறுவனம் வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்காங்க. அவங்களோட ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ் இயர் ஆன் இயர்ல 29% வளர்ச்சி வந்து 24x இன்க்ரீஸ் இன் ப்ராஃபிட் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் தான். 4 crores to 97 crores. FY25ல ப்ராஃபிட் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் கன்சிஸ்டண்டா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஹெல்தியரா ஒரு ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்திருக்கு நம்ம முன்னாடி பார்த்தோம்னா. பட் கண்டிப்பா வந்து சில சவால்களும் நமக்கு தெரியுது, அதெல்லாம் பார்க்கலாம். ரிஸ்க் வந்து டாலிங் அண்ட் டெலிமேட்டிக்ஸ் பிசினஸ், இதுதான் நிறுவனத்தோட கேஷ் கவா இருந்திருக்கு. இதுல சில ஸ்லோ growth வந்து நம்ம நோட்டிசபிளா பார்க்கலாம். ஸ்கேலிங் வந்து புது செக்மெண்ட்ஸ்ல லைக் லோட் மார்க்கெட் பிளேஸ் வந்து ஈஸியா இல்ல. எக்ஸிகியூஷன் சேலஞ்சஸ் நிறையவே இருக்கு. brokerage மாடல் பேன் இந்தியாவில் நம்ம வந்து பண்றதுக்கு brokerage மாடல். அடிஷ்னலா ட்ரக் ஓஇஎம்ஸ் வந்து அவங்களுடைய ஓன் டெலிமேட்டிக் சிஸ்டம் வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. லார்ஜ் போர்ஷன் ஆஃப் மார்க்கெட் வந்து கேப்சர் பண்ணிருக்காங்க அவங்க எக்கோ சிஸ்டம்ல. இது டஃபரா இருக்கும் இண்டிபெண்டன்ட் பிளேயர்ஸான ஜிங்காக்கு. அடுத்து பார்க்க போற நிறுவனம் மேரத்தான் நெக்ஸ்ட்ஜென் ரியாலிட்டி லிமிடெட். இந்த நிறுவனம் வந்து மும்பை பேஸ்ட் ரியல் எஸ்டேட் டெவலப்பரா இருக்காங்க. 1978ல லிஸ்ட் பண்ணப்பட்ட நிறுவனம். கோர் பிசினஸ் வந்து டெவலப்மெண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன், அப்புறம் சேல் ஆஃப் கமர்ஷியல் அண்ட் ரெசிடென்ஷியல் ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட். ஓகேவா, அவங்களோட போர்ட்ஃபோலியோ கொஞ்சம் டைவர்ஸாவே இருக்கு. லக்ஸரி ஹவுசிங் பண்றாங்க, அஃபோர்டபுள் ஹோம்ஸ் பண்றாங்க, டவுன்ஷிப் பண்றாங்க, ரீட்டைல் பண்றாங்க, கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி பண்றாங்க, எல்லாமே பண்றாங்க. பிரைமரியா வருவாய் வந்து ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்ல இருந்து வருது. மினிமல் கான்ட்ரிபியூஷன் வந்து ரெண்டல் இன்கம்ல இருந்து வருது, அவங்களோட ஃபியூச்சர் எக்ஸ் ப்ராஜெக்ட்ல இருந்து. ஜூன் டு ஜூலை 2025ல இன்ஸ்டிடியூஷனல் இன்ட்ரெஸ்ட் இந்த நிறுவனத்துக்கு அதிகமாயிருக்கு. FII ஹோல்டிங்ஸ் வந்து 0.94ல இருந்து 9.90 அதிகமாயிருக்கு. DAA வந்து 2.31% இருந்து 16.66% அதிகமாயிருக்கு. நிதி செயல்திறனை பார்க்கலாம். FY25ல இந்த நிறுவனத்துடைய சேல்ஸ் வந்து 17.7% அதிகமாயிருக்கு, 580 crores. பட் ஏன் பார்க்கலாம். ஏரியா சோல்டு வந்துட்டு டிராப் ஆயிருக்கு 24%, 3.5 lakh ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2.65 lakh ஸ்கொயர் ஃபீட்டா. புக்கிங் வேல்யூ டிராப் ஆயிருக்கு 817 crores இருந்து 605 crores. எக்ஸ்பென்ஸ் கம்மியா இருக்கு 13.8%. பட் ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு 2.9%. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி வந்துட்டு ஆக்டிவா இருந்திருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் டிராப் ஆயிருக்கு 26%, 173 crores. OPM ஸ்லிப் ஆயிருக்கு 322 BPS 29.8%. பட் இன்னொரு ஹேண்ட்ல நம்ம பார்த்தோம்னா அதர் இன்கம் வந்து 134% அதிகமாயிருக்கு 96 crores. மெயினா பாத்தீங்கன்னா 103 crores ஃபியூச்சருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி சேல்னால தான். 48 crores கேபிட்டல் கெயின்ஸ் வந்து அவங்க ரெகக்னைஸ் பண்ணிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு 35%, 59 crores ஃபால் ஆயிருக்கு தேங்க்ஸ் டு 200 crore டெட் ரிடக்ஷன். ரிசல்ட் பாத்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 191 crores. சேல்ஸ் லோவரா இருந்தாலும் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து 896 BPS அதிகமாயிருக்கு 32.9% ரீச் ஆயிருக்கு லோவர் ரெவென்யூ பேஸ்னால. இப்போ நம்ம மேஜர் குரூப் ரீஸ்ட்ரக்சரிங் பத்தி பேசலாம். 31st March 2025ல போர்டு வந்து அப்ரூவ் பண்ணிக்காங்க ஒரு காம்போசிட் ஸ்கீம் ஆஃப் அமால்கமேஷன். சரிங்களா, இதுல என்ன இன்வால்வ் ஆயிக்குன்னா நிறைய அசெட்ஸை மர்ஜ் பண்ணலான்ட்டு ப்ராஜெக்ட்ஸ், ப்ரொமோட்டர் என்டிட்டி இது எல்லாத்தையும் லிஸ்டட் கம்பெனில மர்ஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இதுதான் கம்பெனியோட கரண்ட் லேண்ட் பேங்க். ஓகேங்களா, மெயின் எய்ம் மூவ் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குரூப் ஸ்ட்ரக்சரை வந்து சிம்பிளிஃபை பண்றது தான் இவங்க மெயின் மூவ். அப்புறம் நம்பர் ஆஃப் லீகல் என்டிட்டிஸை ரெடியூஸ் பண்றது தான். அடிஷ்னலாக இந்த நிறுவனம் வந்து 900 crore வந்து QIP மூலமாக ரேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஃபியூச்சர் க்ரோத் எக்ஸ்பேன்ஷன் பிளான்ஸ்க்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். க்ரோத் அவுட்லுக் வந்து டிரைவர்ஸ் அண்ட் காம்படிட்டர் அனாலிசிஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த நியர் டேர்ம் அவுட்லுக் பார்க்கலாம். பெரிய ப்ராஜெக்ட் இந்த மாண்டே சவுத் வந்து கம்ப்ளீஷன் ஃபேஸ் என்டர் ஆகுது. நெக்ஸோன் ஃபேஸ் 1 வந்துட்டு டெலிவரிக்கு என்டர் ஆகுது. சேல்ஸ் வேல்யூ இது ரெண்டுக்குமே பார்த்தோம்னா 2500 crores அதிகமாக இருக்கும். கம்பெனிக்கு இன்னும் நிறைய அன்சோல்டு இன்வென்ட்ரி வந்து இருக்கு, ரஃப்லி 1.6 lakh ஸ்கொயர் ஃபீட். நிறுவனத்தோட மேஜர் ஃபோக்கஸ் வந்து அஃபோர்டபுளாக வீடுகள் கொடுக்கறது, மிட் இன்கம் செக்மெண்ட்ஸில் கொடுக்கறது. ஸோ 1/3 ஆஃப் தி அப்கமிங் ப்ராஜெக்ட் வந்து இதில் தான் வருது. ஓகேங்களா, ஸோ மேக்ரோ லெவலில் பார்த்தோன்னா டெய்ல்வின்ஸ் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து கட் பண்ணியிருக்காங்க. மேனேஜ்மெண்ட் அதனால என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா அர்பனைசேஷன் அப்புறம் மும்பை மைக்ரேஷன் வந்துட்டு இந்த டிமாண்டை ஸ்டெடியாக்கும்னு பிலீவ் பண்ணுறாங்க. பேலன்ஸ் ஷீட் பார்த்தோன்னா பிக்சர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. இந்த நிறுவனத்துடைய நெட் டெப்ட் ரெடியூஸ் ஆயிருக்கு 200 crores FY24 கம்பேர் பண்ணும்போது. நெட் டெட் டு எக்விட்டி ரேஷியோ 0.46x இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஒரு ஹெல்த்தி கேபிட்டல் ஸ்ட்ரக்சரை இது காட்டுது. பட் இந்த பிக்சர்ல ஒரு ட்விஸ்டும் இருக்கு. அந்த ட்விஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். கம்பெனி 2.16x வந்து லோனா வாங்கியிருக்காங்க, பாரோ பண்ணியிருக்காங்க. அதுல இருந்து சில லோனா அதர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லோன் வந்து 100% அன்செக்யூர்டா இருக்கு. ப்ரொமோட்டர்ஸ்க்கு ரிலேட்டட் பார்ட்டிஸ் கொடுத்தது எல்லாமே. அதாவது அவங்க பாரோ பண்ண மணியை அவங்களே வச்சுக்காம வேற குரூப்க்கு லெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய ரெட் ஃபிளாகா நம்ம பார்க்கணும். ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கு. கேஷ் ஃப்ளோ ஸ்லைட்ல நம்ம இந்த ஸ்கிரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா தெரியும். FY25ல கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் பார்த்தோம்னா 22 crores இருந்து -25 crores டிக்ளைன் ஆயிருக்கு.
-213.64%. மேஜர் ரீசன் வந்து வீக்கா இருக்கிற ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்ஸ். நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 13%, 191 crores. CFO by net profit ratio வந்து ஃபால் ஆயிருக்கு -0.13x. அதாவது கம்பெனி வந்துட்டு அவங்களோட ஷோயிங் அக்கௌண்டிங் ப்ராஃபிட்ஸா வந்து காட்டுறாங்க, பட் ஜென்ரேட்டிங் கேஷ் வந்து கிடையாது. ROCE 8.23%, ROE 6.43%, PE ratio 41.37, profit growth 39.56, sales growth 8.57%. நம்ம மேரத்தான் நெக்ஸ்ட் ரியாலிட்டியா அதனுடைய இண்டஸ்ட்ரி மீடியன் கூட நம்ம கம்பேர் பண்ணோம்னா பிக்சர் வந்து ரொம்ப மிக்ஸ்டா இருக்கு. ROCE 15.1%, ROE 17.09%, சிக்னிஃபிகண்டா ஸ்ட்ராங்கரா இருக்கு அதனுடைய இண்டஸ்ட்ரி மீடியன் கூட கம்பேர் பண்ணோம்னா 8.23 and 6.43%. ப்ராஃபிட் growth வந்து 12.1% தான், சேல்ஸ் growth வந்து -17.6%. கிளியரா லேக் இருக்கு அவங்களோட இண்டஸ்ட்ரி கூட கம்பேர் பண்றோம்னா. சரி, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம இப்போ நிறுவனத்தோட ரிஸ்க் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஜியாகிரபிக்கல் கான்சென்ட்ரேஷன். இந்த நிறுவனத்தோட பாஸ்ட் அப்புறம் ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து மும்பை பேஸ்டா தான் இருக்கு. மும்பை மகாராஷ்டிரால தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இந்த ரீஜனல் ரியல் எஸ்டேட் ஏரியால ஏதாவது டிஸ்ட்ரப்ஷன் இருந்தது அப்படின்னா டைரக்டா இந்த நிறுவனத்தோட ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து இது இம்பாக்ட் வந்து காட்டும்னு சொல்லலாம். ரெண்டாவது கன்சர்ன் வந்து லெண்டிங் ரிஸ்க். லோன்ஸ் வந்து இந்த கம்பெனி கொடுத்துருக்காங்கல்ல அதெல்லாம் சிக்னிஃபிகண்டா அதனுடைய பாரோயிங்ஸை விட அதிகமா இருக்கு. மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து இந்த ப்ரொமோட்டர்ஸ் ரிலேட்டட் பார்ட்டிஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து டிஃபால்ட் ரிஸ்க்கை இன்க்ரீஸ் பண்ணுது, எஸ்பெஷலா அதெல்லாம் அன்செக்யூர்டா இருக்கிறதுனால. மூணாவது ரெட் ஃபிளாக் என்னன்னு பார்த்தோம்னா கேஷ் ஃப்ளோ எஃபிஷியன்சி. நிறுவனத்தோட CFO to நெட் ப்ராஃபிட் ரேஷியோ கண்டினியூஸா ஃபால் ஆயிட்டு இருக்கு. அதாவது அவங்க வந்து அக்கௌண்டிங் ப்ராஃபிட்ஸ் காட்டுறாங்க, பட் ஆக்சுவலாக கேஷ் ஜென்ரேட் பண்ணுறது கிடையாது. ஸோ லாங் டேர்ம் சஸ்டைனபிலிட்டிக்கு அது ஒரு பெரிய கன்சர்னாக இருக்குது. ஸோ நம்ம இன்னைக்கோட காணொலியில் இந்த 2 நிறுவனங்களை பற்றி பார்த்துருக்கோம். ஹெவி ஆக்டிவிட்டி FIA அண்ட் DIல வந்துட்டு எல்லாரோட அட்டென்ஷனையும் இந்த 2 நிறுவனம் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த 2 நிறுவனத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வந்து ஸ்மார்ட் மணி ஃபோர்சைட்டா இல்லை யாராவது ஓவர் ரியாக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. உங்களுடைய தாட்ஸ் என்னங்கிறத கேட்கறதுக்கு நாங்கள் ரொம்பவே விருப்பப்படுறோம். இந்த காணொலி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் ஒரு அருமையான காணொலியில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.